ஹலோ வணக்கம் பசங்களா. இன்றைக்கி வந்து நம்ம JEE 2024 ஜான்வரி 27 சீரீஸில் செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் பசங்களா. ஏற்கனவே நம்ம ஏபிலேருந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். அந்த ப்ராப்ளம் பார்க்கணுன்னாலும் நீங்கள் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வந்திருக்க ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். கொஞ்சம் லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணணும் பசங்களா, அவ்வளோதான் பசங்களா. இதில் என்ன கேட்டிருக்காங்க, பியோட வேல்யூ நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அதுக்கு வந்து சின்னதாக ஒரு லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி வந்து நம்ம மெத்தடை சால்வ் பண்ணணுன்ட்டு. ஆனால் சீரீஸ் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பசங்களா. சீரீஸோட ஒரு பேசிக் சீரீஸ் ஃபார்முலாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன். அப்படி தெரியலனாலும் நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள் பசங்களா. எல்லாமே நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு வேறு எதாவது வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தாராளமாக உங்களுக்காக டீச் பண்ணுறேன். ஓகேவா பசங்களா? வாங்க பசங்களா, ஃபஸ்ட்டு இந்த சொல்யூஷனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 = 3 + 3 + p டிவைடட் பை 4 + 3 + 2p டிவைடட் பை 4 அப்படியே போகுது பசங்களா. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுப்போமே. இந்த சீக்வன்ஸ் இப்படியே போதா பசங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை நான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை பிரித்து விட்ருவோம். பிரிச்சுட்டா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சேர்ந்து இருக்கிறப்ப தான் எதுவாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே பிரித்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் ஈஸி, அதுக்கும் ஈஸி. இப்போ 3 + p டிவைடட் பை 4 பசங்களா 3/4 + p/4 பிரித்து நான் நியூமரிக்கல்ஸை மட்டும் ஒரு சைடாக எடுத்துக்கிறேன். ஓகேவா பசங்களா? உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். இங்கே வந்து 4² பசங்களா. ஸோ 3/4². இந்த மாதிரி இது ஒரு சீரீஸ் தனியாக வருது. ப்ளஸ் அடுத்த சீரீஸ் எப்படி வரும்னா p/4 + p/4² ப்ளஸ் அப்படியே போகுது பசங்களா. ஓகேவா பசங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு நான் புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன். அதாச்சும் நான் கொடுத்துருக்க நியூமரிக்கல்ஸை ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கேன். அந்த சீரீஸை வந்து நியூமரிக்கல்ஸ் தனியாகவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ தனியாகவும், அதாச்சும் பியோட ஃபாலோவர்ஸ் தனியாகவும் இவங்களுக்கு தனியாகவும் நான் பிரித்து எழுதியிருக்கேன் பசங்களா. அவ்வளோதான். இப்போ செகண்டாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஈக்குவேஷன் 1 கூட ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பண்ண போகிறேன். எதோ இல்லைனா 1/4. இதை ஏன் நான் பண்ணுறேன்னா, எனக்கு இன்னும் வேல்யூ சிம்பிளாகும், நான் இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணுவேன். சால்வ் பண்ணுற மூலிமா எனக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும் பசங்களா. அதாச்சும் நான் இந்த 1/4 பண்ணுறதுனால அதனோட வேல்யூ மாற போகிறதில்ல. ஸோ இப்போ நான் இன்ட்டு மல்டிப்ளை ஆஃப் 1/4 வந்து போத் சைட்ஸ் பண்ணுறேன். ஸோ போத் சைட்ஸ் பண்ணுறப்ப 8 × 1/4 என்ன ஆகும் பசங்களா, 2 இன்ட்டு 3/4. வெறும் 3 இருந்த இடத்துல 3/4 மாறிடுறாரு. அடுத்து 3 + p டிவைடட் பை 4² ப்ளஸ் இதே மாதிரி இது எல்லாமே வந்துட்டு வேல்யூ 1 ஸ்டெப் அஹேடாக இன்க்ரீஸ் ஆகிடும் பசங்களா. 3 + 2p டிவைடட் பை 4³ ப்ளஸ் டாட் டாட் டாட். இப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறதுனால இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ண மாதிரியே இதையும் பிரித்து வச்சுக்கிறோம். இது நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம் பசங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் நம்ம வந்து பிரிக்கிறோம். 2 = 3/4 ப்ளஸ் 3/4² ப்ளஸ் டாட் டாட் டாட். ஓகேவா பசங்களா? ப்ளஸ் p/4² ப்ளஸ் 2p/4³ ப்ளஸ் டாட் டாட் டாட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஈக்குவேஷனையும் ஒரு கலர் எடுத்துக்கிறேங்க, இந்த ஈக்குவேஷனையும் இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன் பசங்களா. சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், நான் உங்களுக்கு விஷுவலைஸ்க்காக இங்கே நான் பண்ணுறேன். இந்த டேர்மும் இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு நமக்கு வந்து கிடைக்கிறது என்ன வரும், 3 மட்டும் வரும். 8 - 2 6 மாறிடும்.
அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா p/4² இருந்து இந்த சீரீஸ் தான் நமக்கு வரும். அப்போ நமக்கு மிச்சம் மீறுறது எது மட்டும் மீறும்னா p/4, அதுக்கப்புறம் 2p/4²ங்கிறப்ப p/4² மாறிடும். ஆக்சுவலாக இங்கே 2p/4² பசங்களா, சாரி பசங்களா, நான் உங்களுக்கு இங்கே எழுத மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. 2p/4² மைனஸ் p/4²ங்கிறப்ப p/4² மாறிடும். அடுத்து இங்கே வந்து 3p/4³ இருக்கும். அப்போ எல்லாமே pயாக மாறிடும் நமக்கு. ஓகேவா பசங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு கிளியராக எழுதுகிறேன் கீழே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2. அப்போ 8 மைனஸ் 2 6 இங்கே வந்துடும். நான் முன்னாடியே உங்களுக்கு இங்கே காமிச்ச மாதிரி எனக்கு இங்கே வந்து 3 மட்டும்தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீரீஸில். மற்றது எல்லாருமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகி செத்து போயிட்டாங்க. இப்போ அடுத்ததில் வந்துட்டு என்ன இருக்குன்னா ப்ளஸ் இங்கே p/4 இருக்குது, அது அப்படியே வந்துடும் பசங்களா. ஏன்னா கீழே வந்துட்டு p/4 இல்லை. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2p/4², இங்கே பார்த்தீங்கன்னா p/4². ஸோ நமக்கு கிடைக்கிற வேல்யூ p/4². இதே மாதிரி இது கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும் பசங்களா. p/4³ ப்ளஸ் டாட் டாட் டாட். ஓகேவா பசங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6 = 3 + p/4 + p/4² இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலாவை நம்ம வந்து சால்வ் பண்ணி கற்றுக்கணும் பசங்களா. அது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த 3 இந்த சைடு போயிடுச்சுன்னா இங்கே வெறும் 3 தான் வரும். ஸோ இங்கே p/4 இருக்கும். நான் இதில் இருந்து p/4 காமனாக வெளியே எடுக்கிறேன். p/4 காமனாக வெளியே எடுத்தனா 1 divided by 1/4 plus 1/4 4² plus dot 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 இப்படியே போகும். இந்த மாதிரி வர சீரீஸ் என்ன பசங்களா, அதுதான் summation x⁴n. அது என்ன பசங்களா 1 plus x plus x² plus dot 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 இப்படி போச்சுன்னா அதனுடைய சீக்வன்ஸ், அதாச்சும் அதனுடைய எண்டு பாயிண்ட், லிமிட் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசிக் ஃபார்முலாஸில் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதுதான் 1/1 - x. அப்போ 1/1 - xங்கிறப்ப இதனுடைய ஃபார்முலா எப்படி நமக்கு கிடைக்கும்? நான் இங்கே எழுதுகிறேன் பசங்களா. ஸோ 3 = p/4 into 1 divided by 1 minus 4. ஓகேவா பசங்களா? அப்போ 3 p/4 divided into 1 divided by 1 minus 4. அப்போ 3 = p/4 into, பட் இங்கான ஒரு விஷயம் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி பசங்களா. இங்கே வந்துட்டு 1 மைனஸ் 1/4ன்னு வரும். ஏன்னா வெறும் 4 வராது. ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வந்து நமக்கு எக்ஸுங்கிறது 1/4 நாட் 4. சாரி பசங்களா, அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 1 மைனஸ் 1/4. ஸோ அப்போ வந்து நான் சால்வ் பண்ணுறப்ப எப்படி வரும்னா 1 divided by 3/4, which implies 3 = p/4 4/3. 4 கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க 3 வந்துட்டு இந்த சைடு போகிறப்ப p = 9ன்னு மாறிடும். ஸோ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 9. ஓகேவா பசங்களா? உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். நம்மளோட ப்ராப்ளம் நான் திரும்ப காமிக்கிறேன். இதான் நம்ம கொடுத்துருக்க சீரீஸ். இந்த சீரீஸில் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதனுடைய வேல்யூ வந்துட்டு 9. இதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு முழுசாக நம்புகிறேன் பசங்களா. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்காக வெயிட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மறக்காமல் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு கிளியர் பண்ணுற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். தேங்க்யூ பசங்களா.